Taste the Daily. ஹரிகரன் சார், இப்போ திமுக இந்த தொடர்ச்சியான இந்த ஏமாற்று வாக்குறுதிகளை மக்கள் இப்போ எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி திருப்பி தரத்துக்கு தயாராக இருக்காங்க? முதல்ல அப்பா ஆட்சி தமிழ்நாட்டில் தப்பாக போச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த கயவர்கள் எல்லாம் துறையில் உள்ள ஆட்களிடையே சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த 3 போராட்டங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கு. ஒன்று ஆசிரியர் போராட்டம், இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இன்னொன்று செவிலியர்கள் போராட்டம். நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம், கிரைசிஸ்ஸு, ஃபைனான்ஸ் இல்லை, ஃபைனான்ஸ்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நிதி குடும்பமாக நிதி இல்லைன்னு எழுதிட்டுருக்கு. இந்த நிதியெல்லாம் சுரண்டியது யார், திருடியது யார் அப்படின்ற கேள்விக்கு திமுக காரங்களால் பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஊழல் பட்டியலில் அமைச்சர்களுடைய பேரெல்லாம் வருது. ஒவ்வொரு துறை எடுத்தால் ஒவ்வொரு இடத்துல அவ்வளோ ஊழல் செய்திருக்கிறாங்க. இங்கே காசு இல்லைன்னு ஒரு அழுகுரலை மக்களிடையே ஏமாற்றுகிற வேலையை திமுக செய்யுது. முதல்ல வாக்குறுதியை பற்றி பார்ப்போம். வாக்குறுதி என்று கொடுப்பது எதனால்? அதை பார்த்து மக்கள் வாக்களிக்கணும், அதை நம்ம செய்து கொடுக்கணுன்றது தான் அதோடைய ஸ்ட்ரக்சர். செவிலியர்களுக்கான வாக்குறுதி என்ன? வாக்குறுதி 356, நான் உங்கள் பணியை நிரந்தரம் செய்து தருவேன். அதை நம்பி எத்தனை செவிலியர் தாய்மார்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க? அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ அது கிடைக்காதவர்கள் இந்த ஆட்சி வந்தால் கிடைக்கும் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. அடுத்து தூய்மை பணியாளர்கள், எத்தனை கோடி சம்பளம் தெரியுங்க நீங்கள்? அவர்கள் பணியை நிரந்தரம் செய்ய கேட்குறாங்க, சம்பளத்தை உயர்த்தி கேட்குறாங்க. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத துக்கடா நீங்கள் இத்தனை லட்சம் கோடியை கொள்ளடிக்கும் பொழுது உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கும் வேலையை நிரந்தரம் செய்வதற்கும் என்ன கேடு அப்படின்ற கேள்வி நாங்கள் இந்த நேரத்தில் கேட்குறோம். இன்னொன்று, அண்ணன் எல்லாமே இப்போ அக்செப்டன்ஸ்க்கு வராங்க. திமுகவை பொறுத்தவரையிலும் 10/11 அத்தோட இது ஒன்று அப்படின்ற கான்செப்ட்லேயே கடந்த 4.5 ஆண்டு காலமாக தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி சினிமா நடிகர்கள்லாம் வச்சு அங்கங்கே மீட்டிங் போட்டு சாப விட தொடங்கிட்டாங்க. ஐயா கருணாஸ் சாப விடுறாரு, சரத்குமார் அவங்க பேர் என்ன, சத்யராஜ் அவங்க மகள் சாப விடுறாங்க, திவ்யா. அவங்க சாபம் விடுவது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து திமுக சாப விடுறாங்க. இந்த சாபத்தை கொண்டு போய் எங்கே கழிக்க போகிறாங்க அவங்க? இன்னொன்று, வாக்குறுதி என்று ஒன்று கொடுத்தால் அதை நிறைவேற்ற துப்பு இருக்கணும், திராணி இருக்கணும், தெம்பு இருக்கணும். நான் பேசுறதுல நல்ல வார்த்தை தான். காரணம், திமுக ஒவ்வொரு மீட்டிங் போட்டு எதிர்கட்சிகளையும் இவர்களை கேள்வி கேட்பவர்களையும் நடத்தக்கூடிய விதத்தை பாருங்க. சரிங்க, நான் இன்னொரு கிளாரிட்டிக்கு வரேன். போராட்டங்கள் எல்லாம் ஆட்சியில் நடக்கிறது, திமுக அதையே சொல்வாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த போராட்டக்காரர்களை நடத்தக்கூடிய விதம் என்னங்க இது? எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் போராடக்கூடிய இடத்துல இது போன்ற ஒரு அட்டூழியங்கள் நடந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தண்டவாளத்தை தலையை வச்சேன் நான் கருணாநிதி சொல்லி தான் ஆட்சி அமைச்சாரு, அதை வச்சு தான் பெரிய தமிழுக்காக தியாகம் பண்ணது போல பேசுறாங்க. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் காவல்துறை வாகனத்தின் நடுவே தலையை வைக்கிறாங்க. யார் பதில் சொல்றது? இன்னொன்று வருவோம், பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் உங்கள் பாதுகாப்பை பற்றி திமுக பேசுது. இந்த போராட்டத்தில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? பெண்கள். நீ இந்த பெண்களை நடத்தக்கூடிய விதம் என்ன? பிடிச்சி தள்ளுற, தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துற, அந்த இட் இஸ் ஹராஸ்மெண்ட். பஸ்ஸில் போட்டு தள்ளுறீங்க. ஒரு ஆசிரியருடைய மண்டை அந்த பஸ்ஸில் ஏறும்போது இடிக்குதுங்க. அவருக்கு மண்டையில் ஏதாவது பிரச்சனைனா இந்த மண்டை இல்லாத மூளை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இன்னொன்று, பெண்களை எல்லாம் ஏற்றுறாங்க, அரெஸ்ட் பண்ணி ஏற்றுறாங்க, கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க. 12 மணிக்கு மேலே வரல உட்காந்து அடைக்க வைக்கிறாங்க. பெண்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு மாதவிடாய் காலங்கள்லாம் இல்லையா? அவங்களுக்கான கிரைசிஸ் இல்லையா? இப்படியா போட்டு அடைச்சி அவங்கள ஒரு துன்புறுத்துறது? அதே செவிலியர்கள் கொரோனா நேரத்தில் உன்னை காத்தவர்கள், யாரெல்லாம் பிரச்சனை பண்றீங்களோ, யாரெல்லாம் அவன் கையை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளுறீங்களோ அவர்கள் குடும்பத்திற்கும் சேர்த்து உழைத்தவர்கள். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், அந்த ரோடெல்லாம் பெருக்கி வைக்கல, நீ எல்லாம் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்த. ஐயா எடப்பாடி ஐயா காலத்தில் சம்பளத்தை முழுமையாக கொடுத்து உனக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து வீட்டில் பத்திரமாக வைத்து உன் உயிரை காத்தவர்கள் நாங்களாம். இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பெரிய அளவு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்து, இந்திய அளவில் உதவி செய்து இந்த நாட்டு மக்களை காத்தோம். உனக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. இதே தூய்மை பணியாளருடைய ஹெல்ப் தேவைப்படுது, செவிலியருடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்க பிரதர் நீங்களே சொன்னது போல புதுசா நான் ஒன்று எழுதிட்டு இன்னைக்கு இதையே செய்யல அதையே செய்யலன்னு சட்டையை பிடிக்கல. அடிப்படை சொன்னதை கூட செய்யாத திமுக ஆட்சி எதற்காக இருக்கணுங்க அப்படின்ற கேள்வி வருமா? இந்த விடியல் ஆட்சி 2026 விடிந்தால் முடிந்து போகுது அப்படின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நீங்க நிலவி கொண்டிருக்கிறது. இன்னொன்னுங்க, ஒரு பார்ட்டி எலெக்ஷனை நோக்கி மட்டுமே செயல்பட்டால், எலெக்ஷன் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா இது போன்ற அழிவு தான் வரும். இல்ல அதாவது ஏன் கேளுங்க, இல்ல திமுக அரசு மட்டும் அது மாதிரி செயல்பட்ட கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி தானே செயல்படும். எலெக்ஷனை நோக்கி மட்டும். அதாவதுங்க, 4.5 ஆண்டு எங்கேயா இருந்தேன்னு கேட்டா அதற்கு பதிலே வராது. ஆனால் இப்போ இந்த 6 மாத காலம் தேர்தல் வருகிறது, ஏதாவது ஒரு குரலை வித்தையை காமித்தால்தான் மக்களை போய் பார்க்க முடியும். மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு வெகுண்டிருந்து கோபத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒரு துறையில்
நாம் இந்த துறை சார்ந்த மக்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம்ப்பா, சந்தோஷம். அந்த 1000 ரூபான்றது மட்டுமே அண்ணனும் சரி வரக்கூடிய எல்லாரும் சரி அதையே சொல்கிறாங்க. இன்னொன்று, உதயநிதி ரொம்ப ஸ்பீடாக இருக்காருன்னு ஐயா முதலமைச்சர் அவர் பெருமை பேசுகிறாங்க. அதாவது உருட்டுக்கு அண்ணன் உதயநிதி தேவை, திருட்டுக்கு ஐயா கருணாநிதி தேவை, இதையெல்லாம் தாண்டி ஸ்டண்ட் அடிப்பதற்கு ஐயா ஸ்டாலின் தேவை. புது புது ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு ஸ்டண்ட்டுக்காக தான் ஆட்சி கொடுத்தோமா? நம்ம எல்லாத்தையும் பேசி திசை திருப்ப வேணாம். மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். இந்த 3 நபர்கள் போராடுவது நியாயமா நியாயம் இல்லையா? அவர்கள் நடத்தக்கூடிய விதம் சரியா சரியில்லையா? பெண்களை பிடித்து இழுத்து தள்ளுறது அவங்க வேலையாங்க? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கே போய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்க, இது உங்க வேலையா? அவங்க கையை பிடிச்சி எடுக்கிறீங்க, ஒருமையில பேசுறீங்க. நேற்று ஒரு வட்ட செயலாளர் பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா? இப்படியா பேசுறது? ஆளுங்கட்சிக்காரனா தான் நீ அவதூறு கலப்புவியா, அசிங்கமா பேசுவியா? எதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்க? இன்னொன்று, எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வந்து அழுதுட்டு இருக்கீங்களே, அந்த எஸ்ஐஆர்ங்கிற வார்த்தை சார் யார் அந்த சார்ன்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னையோட ஓராண்டாவது அந்த கேள்வியை கேட்டு பதில் இருக்கிறது அந்த திமுக கிட்ட. சரி, எதனையுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நான் செய்வது சரி என்று போகக்கூடிய போக்கு சரியா? இதை கேள்வி கேட்டால் தர்க்கம் பண்ணணும். ஒரு செவிலியர்கள் போராடுறாங்க, அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு விளக்கம் தரலாம், அவங்களை கூப்பிட்டு பேசலாம், இது ஒரு நடைமுறை. மலபார் கோல்டன் டைமண்டில் போய் கடை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காருங்க அவரு. மக்களை பற்றியான சிந்தனை, செவிலியர்களுக்கான சிந்தனையே இல்லைங்க. ஏன் ஒரு வேலையை நிரந்தரம் செய்து தருவதை தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லுங்க? எல்லாருக்கும் வேலை நான் நிரந்தரம் பண்ணி தரேன்னு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து வரீங்க. அரசு ஊழியர்களோட அந்த நம்பிக்கையை இந்த திமுக அரசு இல்லைங்க, மக்களை நம்பிக்கை துரோகத்திற்கு உள்ளாக்குது இந்த திமுக. ஏன் செய்றீங்க நம்பிக்கை துரோகம்? கொள்ளை அடிப்பதை மட்டுமே கொள்கையை வச்சு ஒருத்தர் கட்சி நடத்தினா எப்படிங்க இது பண்ண முடியும்? திமுக என்கிற கட்சி இன்னைக்கு வினோதத்தின் அடிப்படையில் நீ கட்சி நடத்தி கொண்டிருக்கு. கேன்ல கள்ளசாராயம் காசலாம். இப்போதான் 10 லட்சம் கள்ளசாரத்துக்கு ஏயா கொடுத்தோன்னு சொல்லி இப்போதான் அந்த மேட்டர் நடந்திருக்கு. ஒரு 1.5 ஆண்டு இருக்கும். இன்னைக்கு கேன்குள்ள வச்சு கள்ளசாராயத்தை காய்ச்சி விற்கிறாங்க. அது திமுக நிர்வாகியே விற்கிறார் கட்டாயமா. அதற்கு இவங்க அக்மார் கொடுக்கறது இவங்க தான், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் கொடுக்கறது திமுக தான். இப்படி ஒரு அழுசாட்டியத்தை செய்து கொண்டு, இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்து கொண்டு நாசக்கார இடத்திற்கு கொண்டு செல்வது திமுக. ஆனால் நம்ம எல்லாம் மோசம் போயிடுவோம்னு சொல்லி எல்லாருடைய கரங்களை பிடித்து ஏமாத்துகிற வேலையை ஏன் செய்றீங்க? சரி, துறை சார்ந்த விஷயங்களுக்கு வாங்க. ஒவ்வொரு மந்திரி செய்த வேலைகளை சொல்லுங்க. அவங்க துறை எங்களுக்கு தேவையில்லை. மாசு என்ன துறையில் இருக்காரு, ஐயா துரைமுருகன் என்ன துறையில் இருக்காரு, அந்த கர்மமே எங்களுக்கு தேவையில்லை. துறை சார்ந்த நடவடிக்கை என்ன எடுத்து கிழிச்சிருக்கீங்க? விளையாட்டிலே என் மகன் விளையாட்டாக அவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட சாதனை தெரியுமா? முதலமைச்சர் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அநாகரிக அரசியலை, இப்படி ஒரு எதிர்க்கட்சிகளை அவதூறு கலப்பக்கூடிய ஒரு அரசியலை செய்வது சரியா? தான் என்ன செய்தோம் அப்படின்றத ஒரு ஆளுங்கட்சி பிரகடனப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஐயோ ஏடிஎம்கே அதை செய்யல, ஐயோ பிஜேபி இதை செய்யல, நானும் எதுவுமே செய்யலையே, அதை பத்தியான உன் கேள்விக்கு உன் பதில் என்ன? நன்றி நன்றி நன்றி. சார், இதுவரை நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மள போல பப்ளிக் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணாது பப்ளிக் நியூசன்ஸ். ஒரு ஆட்சி கவர்மெண்ட் நியூசன்ஸ் பண்ணுது. 4 ஆண்டு காலமா நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசாங்கம் காரணமா இருக்கு. தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இன்னொன்னு, கோபாலபுரத்தினுடைய விசிட்டிங் கார்டாக தமிழ்நாட்டை மாற்றியதை தாண்டி திமுகவுடைய சாதனை என்று சொல்வதற்கு 4 ஆண்டு காலம் ஒண்ணுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டை திரும்பி பாருங்க, அவங்க அப்பாவோட பேர். அப்படி எங்க திரும்பி பாருங்க, அவங்க அப்பாவுடைய பெயரை மட்டுமே விசிட்டிங் கார்டு போல தமிழ்நாட்டை உருவாக்கிட்டாங்க. அதை தாண்டி எதுவும் செய்யாத திமுக எல்லாத்தையும் செய்தது போல ஒரு நாடகத்தை அங்கங்க கட்டமைக்கிறாங்க. இவர்கள் அண்ணனை போன்ற ஒரு 50 பேர் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதாவது மோகன் தாஸ் சொல்ற எதுக்கத்தாலும் நிதி இல்லைன்றாரு. பேனா செலவு வைக்கிறது 150 கோடி தேவையா? அதெல்லாம் விளம்பரத்துக்கு ரொம்ப நிப்பாங்க சார். அவங்க மாடல விளம்பர மாடலுங்க. அதாவது சென்னையை சுற்றி கார் ரேஸ் விடுவதற்கு கோடிகள் தேவையா? 1000 ரூபாய் மகளிர் எல்லாருக்கும் தர முடியலன்னு வேதனைப்படுவாங்க. ஆனா அதே 1000 ரூபாய் மகளிர் விஷயத்தை ஊரெல்லாம் பேனர் அடிச்சு வைப்பாங்க. அந்த பேனர் அடிக்கிற காசுல ஒரு 10 பெண்களுக்கு தந்திருக்கலாம். அந்த ஒரு சுய அறிவு, அந்த ஒரு எப்படி சொல்றது ஞானம் இவர்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, 1000 ரூபாய்க்காக 2021 தேர்தலில் அனாதையான தமிழ்நாடு அதை அரவணைக்க தாய் உள்ளத்தோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியும் தாய் உள்ளத்தோடு உங்களை அரவணைக்க வந்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் மகத்தான வெற்றி அடையும் என்பது. நன்றி நன்றி. இந்த 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவு செய்யறாங்கன்ற பார்ப்போம்.